9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.4 10வது கணக்கு x² + 1/x² = 23 எனில் x + 1/x மற்றும் x³ + 1/x³ ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே இரண்டு வகையான கேள்வி கேட்டிருக்கு. இங்கே நமக்கு x² + 1/x² உடைய ஆன்சர் கொடுத்துருக்கு. அப்போ x² வச்சு நம்ம x + 1/x தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் x² வர்ற ஃபார்முலாவை எழுதிக்க போகிறோம். அப்போ இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் a + b ² ஃபார்முலாவை எழுதி அதில் ஏக்கு பதிலாக எக்ஸ்னும் பிக்கு பதிலாக 1/xனும் பிரதிக்கிட்டால் நமக்கு x + 1/x அப்படிங்கிறதுக்கான விடை கிடைக்கும். அதுதான் நம்ம முதல்ல செய்ய போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 1/x ² ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 1/x. இரண்டு ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 1/x. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ 1/x ஸ்கொயர் பண்ணால் x² ப்ளஸ் இதை வகுத்துடலாம். ஒரு எக்ஸ் எக்ஸு ஒரு எக்ஸ் எக்ஸு 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 அடிச்சிடலாம். அடிச்சிட்டா 2 × 1 2. உங்களுக்கு தெரியும் x² + 1/x² மதிப்பு புக்கில் கொடுத்துருக்கு. அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 + 2. இப்போ நம்ம இது ரெண்டையும் கூட்டினா 25. இப்போ நமக்கு தேவை x + 1/x தான் தேவை. இந்த ஸ்கொயர் நமக்கு தேவையில்லை. ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது ரூட்டாக மாறுது. இப்போ x + 1/x = ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது ரூட்டாக மாறும். அப்போ √25. 25 எப்படி பிரிக்கலாம்? 5 25. அப்போ 2 5க்கு ஒரு 5 நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ இதனுடைய மதிப்பு 5. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். x³ + 1/x³. இது எப்போ வரும் அப்படின்னா a + b ² போட்டால் தான் வரும். அதனால் அந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 1/x போட போகிறோம். ⁡ ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 1/x. 3 ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 1/x. இங்கே எழுத முடியல, அதனால் இங்கே எழுதுகிறேன். எக்ஸு + 1/x. இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு எக்ஸு அடிச்சிடலாம். ஒரு எக்ஸ் எக்ஸு ஒரு எக்ஸ் எக்ஸு. அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது 3. இப்போ நம்ம x + 1/xக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். x + 1/xக்கு மதிப்பு 5. அதுக்கு பதிலாக நம்ம 5ன்னு பிரதியிடலாம். 5 ⁡ = x³ + 1/x³. 3. இதுக்கு பதிலாக நம்ம 5 அப்படின்னு பிரதியிடலாம். இப்போ 5 கியூப் பண்ணால் 5 25. 25 × 5 125. 3 15. இப்போ 15 நம்ம சரி கொண்டு வர்றோம். 125 - 15. இப்போ 125ல் 15 கழிச்சா 110. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறோம்.